நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஏப்ரல் 15 முதல் ஏப்ரல் 21 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் இன்னொரு வீடான கும்பத்தில் ஆட்சி மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறார். நல்லா இருக்கார். ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு. அது 2ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். இப்போ நான் குடும்பத்தில் நல்ல பண வருவாய், பொருள் வருவாய், குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் இருந்த போதிலும் கொஞ்சம் பேசுவதில் எச்சரிக்கை தேவை. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படும். எல்லா ராசிகளுக்கும் ராசிநாதன் ராசியில் வந்தால் பொற்காலம்னு சொல்லணும், விழாக்காலம்னு கூட சொல்லலாம். அருமையாக இருக்கும். ஆனால் இந்த 2 ராசிக்கு மட்டும் ராசிநாதன் வந்தால் 7.5 சனியும் சேர்ந்து வருது. சொந்த வீட்டுக்கு அது தீய பலன்களை தராது. உழைப்பை நம்பக்கூடியவர்கள், உழைப்பை மட்டுமே நம்பக்கூடியவர்கள் இந்த மகர கும்பராசி அன்பர்கள். இருந்த போதிலும் 7.5 சனிக்கு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனி பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கிற கோயிலாக தேர்ந்தெடுத்து எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். உங்களுடைய தீய பலன்கள் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். உங்கள் அபிலாஷைகள் நிறைவேறும். நீண்ட நாள் எண்ணங்கள், கோரிக்கைகள் நிறைவேறும். ஒரு 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை. படிப்பில் மந்தத்தன்மை இருக்கும். ஆனால் 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 2வது சுற்று. இதுதான் பாதை, இதுதான் பயணம், இதுதான் வாழ்க்கை என்று ஒரு ஸ்திரத்தன்மையை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி விட்டு போவார். நல்லது செஞ்சுட்டு போவார். அதனால் மறுபடியும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு 27 வருஷம் ஆகும். ஒரு ராசிநாதன் ராசிக்கு வந்தால், அதுவும் 27 வருஷம் கழித்து வரார் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன கெடுதலாக பண்ண போகிறார்? நிச்சயமாக நல்லதே செய்வார், நம்புங்கள். 3ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். 3ஆம் இடத்தில் ராகு இருக்க கொடுத்து வைக்கணும். சூப்பர். இந்த 3ஆம் இடம் அப்படின்னும்போது முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கிறார். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள்லாம் சக்ஸஸ் ஆகும். வெளிநாட்டுக்கு போகிறதா ஒரு பிளான் இருக்கா? கண்டிப்பாக தாராளமாக போகலாம். ஆனால் இளைய சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி 3ஆம் இடம் உபஜயஸ்தானத்தில் ராகு இருக்க கொடுத்து வைக்கணும். அதாவது 500 ரூபாய் எதிர்பார்க்குற இடத்துல ஒரு தொழிலில் நீங்கள் 500 ரூபாய் எதிர்பார்க்குறீங்கன்னா 5000 ரூபாய் கட்டு வந்தால் வேணாம் நான் சொல்ல போகிறீங்க, வாங்கி நாசுக்காக எடுத்து உள்ளே போடுவீங்கள்ல சைலண்ட்டாக. அதுபோல தான் இந்த ராகு பகவான் உங்களுக்கு ஒரு பெரிய கிரீடத்தை வழங்கப் போகிறார். விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறார். வாழ்க்கையில் வெளிச்சத்தை தரப்போகிறார் அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக நல்லதே செய்வார் இந்த ராகு பகவான். துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். வெளிநாட்டு பயண திட்டம் உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறது. மற்றபடி 4இல் குரு இருக்கிறார். சூப்பர். இது தாய் வழி சொந்தங்கள் அனுகூலமாக இருக்கக்கூடிய காலகட்டம். சொத்துவத்தில், ஏன்னா செவ்வாய் வீட்டில் இருக்கார், சொத்துவத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கும் நல்லதே நடக்கும். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு பொற்காலமாக விளங்கப் போகிறது. ஆனால் சனி பார்வை 4ஆம் இடத்துக்கு இருப்பதால் நிச்சயமாக
தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பிறகு அது சரியாகக்கூடிய ஒரு நிலை. குருவை சனி பார்க்கிறார். நீதித்துறையில் பணியாற்றுபவர்களுக்கு சில பிரச்சனைகள் இடர்பாடுகள் வரணும். சூரியன் உச்சநிலையில் இருக்கிறார். அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் அதிகாரிகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படணும். இந்த வாரம் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டாந்து உங்களை மாட்டி விட்டுரும். அதனால் விழிப்புணர்ச்சியோடு இருங்க. என்ன தான் குருவோடு சேர்ந்து இருந்தாலும் இந்த டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் இது போன்ற சில விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை தரக்கூடிய அமைப்பு இருக்குது. மற்றபடி உங்களுக்கு கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம். வேலை வாய்ப்பு கிடைக்கும், சம்பாத்தியம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் உங்கள் ஆத்ம திருப்தி இருக்குமா? அந்த படம் பண்ண, இந்த சீரியல் பண்ண, சந்தோஷமாக பண்ணன்னு சொல்ல முடியாது. ராகுவனுடைய பிடியில் இருக்கிறதால ஏதோ ஒரு குறையுதுப்பா. என் ஃபுல் விங்கில் நான் வேலை பார்க்கல, ஏதோ ஒன்று செஞ்சோம், காசு பணம் வந்தது, சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த காலகட்டம் மிக மிக சிறப்பாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைமாகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக வரும். ரொம்ப நல்லாயிருக்கும். தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கும். அதில் ஒன்றும் குறை கிடையாது. உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 3ஆம் இடம் அப்படின்னும் பொழுது ராகு வெளிநாட்டு பயண திட்டம் உங்களுக்கு அனுபவம் தரும் சொல்லணும். ஆனால் தாஸ்தாவேஜிக்களை சரிவர எடுத்து செல்லுங்கள்னு சொல்கிறோம். மற்றபடி 11ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும். அதாவது லாபம் கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் கைக்கு வருவதில் காலதாமதமாகும். பெரிய இன்ஸ்டியூஷன், பெரிய கம்பெனிஸுக்கெல்லாம். பட் தெருவோரம் நடைபாத வியாபாரிகள், அன்னாடம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும். செலவினங்கள் ஏற்பட்ட போதிலும் சுப செலவுகளே ஏற்படும். இந்த மகர ராசிக்கு 18, 19, 20 சந்திராஷ்டம நாள் வரை இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். மற்றபடி வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும்னு போய் நீங்கள் வம்புல மாட்டிக்காதீங்க. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.